பிளைண்ட் ஃபோல்ட் சேலஞ்ச். அன்னைக்கு சண்டே. பசங்க 2 பேருமே நல்லாவே தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதனால மம்மி அவங்க ரூமுக்குள்ள போறாங்க. ஆமா பிங்கோ, பாத்தியா இன்னைக்கு சண்டேல 2 பேரும் எப்படி தூங்குறாங்கன்னு சொல்லி. சரி சரி, இன்னைக்கு நீயே போய் எழுப்பு. நீ தான் எழுப்பணும். அதுக்குள்ள போய் நான் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்றேன். அம்மா கிச்சனுக்கு போறாங்க. பிங்கோ உடனே அவங்க பெட் மேல ஜம்ப் பண்ணி அவங்கள எழுப்ப ஆரம்பிக்குது. அட பிங்கோ, என்ன பண்ணிட்டு இருக்க? பிங்கோனால 2 பேருமே தூங்கிட்டு இருந்தவங்க நல்லா எந்திரிச்சு உட்கார்ந்துடுறாங்க. சரி சரி பிங்கோ, எந்திரிச்சிட்டோம். நீ சும்மா இரு. சரி சரி, பிளாங்கெட்ல இருந்து கீழே இறங்கு. இப்பதான் இத மடிக்க போறோம்ல. ஆடா, ஒரு நிமிஷம். இப்ப பாரு என்ன பண்ண போறான்னு. சிங்கி மெதுவா அவன் மேல இருந்த அந்த பிளாங்கெட்டை எடுத்து விட்டுடுறா. அதுக்குள்ள பிங்கோ வெளிய வந்து சிங்கி மேல போய் குதிச்சு உட்கார்ந்துடுறான். இப்ப நீ சேஃபா இருக்க பிங்கோ. ஆனா அப்ப கட்டு சொல்றான், சிங்கி, பிங்கோ பண்ணத பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. நாம இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம் சொல்லு? என்னது? என்ன கேம் கட்டு? வா வா சொல்றேன். அவங்க ரூம க்ளீன் பண்ணிட்டு 2 பேருமே ஹாலுக்கு வராங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கால் பண்ணி மத்தியானம் விளையாட வர சொல்லிடுறாங்க. அவங்க ஐடியாவும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. வாவ் கட்டு, நிஜமாலே இது செம்மையான ஒரு ஐடியா. சிங்கி, இதெல்லாம் எனக்கு பிங்கோனால தான் ஞாபகம் வந்தது. அதுக்குள்ள மம்மி வந்து அவங்க 2 பேர்கிட்டயும் சொல்றாங்க, வாங்க பசங்களா போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். ஓகே மம்மி. மத்தியானம் ஆனதும் கட்டு சிங்கியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க எல்லார் கையிலயும் பேக்ஸ் இருந்தது. பார்த்தா இன்னைக்கு ஏதோ ரொம்ப பயங்கரமா விளையாட போறீங்க போல இருக்கு. மம்மி, இன்னைக்கு நாங்க ஒரு ஸ்பெஷல் கேம் விளையாட போறோம். அது பேரு தான் பிளைண்ட் ஃபோல்ட் சேலஞ்ச். கட்டு சொன்னதை கேட்டு அங்கே சோஃபால உட்கார்ந்து இருக்க அப்பா சொல்றாரு, அப்படியா? அதுல என்ன ஆகும் கட்டு? அப்பா, அது ஒண்ணும் இல்லப்பா. இந்த கேம்ல எல்லாருமே அவங்க வீட்ல இருந்து பொருள் கொண்டு வருவாங்க. அப்புறம் ஒவ்வொரு தடவை ஒவ்வொருத்தருக்கு நாம கண்ணை கட்டி விடுவோம்பா. அதுக்கப்புறமா சில பொருட்களை அவங்க முன்னாடி வைப்போம்பா. அப்புறம் அவங்க அந்த பொருட்களை டச் பண்ணி அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு கட்டு. ஆமா, கேட்கவே நல்லாதான் இருக்கு. ஆனா மோண்டி, நீதான் எதுவும் பிரச்சனை பண்ணாத இருந்தா போதும். அட, நான் என்ன பண்ண போறேன்? எப்பயாச்சும் ஏதாச்சும் பண்ணிருக்கேனா? எப்பவுமே. சரி சரி, நான் ட்ரை பண்றேன். ஆனா கட்டு சிங்கி, இது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சொல்ற இந்த கேமை கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா அம்மா, நீங்க கூட எங்க கூட விளையாடலாம்ல? எப்படியோ இன்னைக்கு சண்டே, எல்லாருக்கும் லீவ் தானே. சரி குழந்தைங்களா, இன்னைக்கு நாமளும் பிளைண்ட் ஃபோல்ட் சேலஞ்ச விளையாடலாம். கேம் ஆரம்பிக்குது. குட்டிக்கு தான் பிளைண்ட் ஃபோல்ட் பண்றாங்க. அப்புறம் சேர் மேல உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிங்கி சிரிச்சுக்கிட்டே சில பொருட்களை கொண்டு வந்து, இந்தா குட்டி, அப்புறம் கெஸ் பண்ணு இது என்னன்னு. இது பால் நினைக்கிறேன். கிரிக்கெட் பால். என்ன சிங்கி, இது கிரிக்கெட் பாலா? இல்ல. குட்டி அதுக்கப்புறம் பிளைண்ட் ஃபோல்ட கழட்டி பார்த்துட்டு அது ஆரஞ்சுன்னு தெரிஞ்சுக்கிறா. நான் இது இவ்ளோ கஷ்டம் இருக்குன்னு நினைக்கல. ஆமா குட்டி, இவ்ளோ சிம்பிளான விஷயம் கூட உன்னால கண்டுபிடிக்கவே முடியல. இது ஒன்னும் அவ்ளோ சிம்பிள் இல்ல. நீ பண்ணி பார்த்தா உனக்கே புரியும். ஆஹா, சரி சரி. இது எவ்ளோ கஷ்டம்னு நானே பாக்குறேன். அப்புறம் பண்டி பிளைண்ட் ஃபோல்ட் கட்டிக்கிட்டு போய் உட்கார்றாரு. அதுக்கப்புறம் சிங்கி ஒரு பொருளை எடுத்து வைக்கிறா. எனக்கு 100% தெரியும். இது ஆன்ட்டியோட ஹேண்ட் கிரீம். அது கேட்டதும் எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவ பிளைண்ட் ஃபோல்ட் ஓபன் பண்ணி பார்க்கறான். நான் இது ஹேண்ட் கிரீம்னு தான் நினைச்சேன், தெரியுமா? என்ன பண்டி, இப்போ தெரியுதா இது அவ்ளோ ஈஸி இல்லன்னு? அது ஒண்ணும் இல்ல, ஐட்டம்ஸ் உன்னதை விட எனக்கு ரொம்ப ட்ரிக்கியா இருந்தது. சரி சரி, இப்ப ஹரியோட டர்ன். ஹரி பிளைண்ட் ஃபோல்ட் போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்ப அவர் முன்னாடி ஒரு பொருளை வைக்கிறாரு கட்டு. இது சீப்பு தான் நினைக்கிறேன். அப்புறம் ஹரி அந்த கோபை எடுத்து அவனோட தலைய சீவவே ஆரம்பிச்சிடுறான்.
அத பார்த்து எல்லாருமே ஹரிக்கு கிளாப் பண்றது மட்டும் இல்லாம எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஹரி, நிஜமாலே நீ சரியா சொன்ன. அப்புறம் உன்னோட இந்த ஹேர் ஸ்டைல் கூட சூப்பரா இருக்கு. கட்டு, இப்ப உன்னோட சான்ஸ். அப்புறம் கட்டு பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு போய் உட்கார்றாரு. இப்ப அவரு முன்னாடி சிங்கி அவனோட ஃபேவரட் டாய கொண்டு போய் வைக்கிறா. இது ஒரு குட்டி ஸ்டஃப்ட் எலிஃபென்ட். இது என்னவா இருக்கும்? எலிஃபென்ட் மாதிரி இருக்கு. ஆனா இவ்ளோ பெரிய எலிஃபென்ட் நம்ம கிட்ட எப்படி வரும்? கட்டு சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. சிங்கி, கட்டு கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. ஆப்வியஸ்லி மம்மி, இது நம்ம பிங்கோவோட ஸ்டஃப்ட் ஃபேவரட் டாய். ஆஹா பிங்கோ, இந்த கேட்ச் பண்ணு. கம் ஆன், எப்படிதான்? சரி சொல்லுங்க, நெக்ஸ்ட் இப்ப யாரோட சான்ஸ்? நானு. சிங்கி மம்மியோட கண்ணு காட்டிடுறா. அதுக்கப்புறம் அப்பதான் கட்டு பாக்குறான். மோண்டி என்னமோ அவனோட பாக்கெட்குள்ள கைய வச்சு அவன் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். என்னடா இந்த மோண்டி இப்படி சிரிக்கிறான்? என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அப்புறம் அவன் கைய பாக்கெட்ல இருந்து வெளியே எடுக்கிறான். அப்புறம் கட்டு கரெக்டா பாக்குறான். அப்ப அவன் ஒரு டூப்ளிகேட் பல்லிய பாக்குறான். ஓஹோ, இதான் விஷயமா? மோண்டி என்ன பண்ண போறேன் பாரு. பிங்கோனோட நண்பனே, என்ன பண்ணணும்னு தெரியும்ல. மெதுவா போய் அந்த மோண்டியோட பல்லிய கொண்டு வந்து நீ என்கிட்ட கொடுத்துடு, சரியா? வெரி குட் பிங்கோ. மம்மி கூட இந்த லாக்கும் கீயோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப யாரோட டர்ன்? இப்ப மோண்டியோட சான்ஸ். என்ன மோண்டி? கண்டிப்பா. மோண்டி போய் உட்கார்றாரு. பிளைண்ட் ஃபோல் போட்ட உடனே, கட்டு, நான் இந்த ஃபிளாப் ஆட்ட வைக்கிறேன். வேணா இரு அப்படின்னு சொல்லி சிங்கிய நிறுத்திட்டு மோண்டி முன்னாடி அந்த பல்லிய வைக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாரும் அத பார்த்து சிரிக்கிறாங்க. சரி மோண்டி, இப்போ உன் முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லு. சரி, இப்ப சொல்ற பாரு. அப்புறம் மோண்டி அந்த பல்லி மேல கைய வச்ச உடனே அவன் பயந்து கத்த ஆரம்பிக்கிறான். காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, பல்லி. மோண்டி பயந்து போய் சீக்கிரமா பிளைண்ட் ஃபோல்ட் ஓபன் பண்றா. ஐயோ, பயந்து போற மோண்டி இந்த பல்லிய பார்த்து பயந்து போயிட்டா. அது கூட அவனே கொண்டு வந்த பல்லியால. கட்டு, நீ என்னோட கேமையே நாசமாக்கிட்டேன். என்னது? என்ன சொல்றீங்க? ஜிங்கி, நம்மள யாராவது ஒருத்தர பயம்புறுத்துறதுக்காக இவன் இத கொண்டு வந்தான். நான் அத பாத்துட்டு அவனுக்கே தெரியாம அவனே பயம்படுத்திட்டேன். அது கூட பிங்கோட ஹெல்ப்பால. எல்லாரும் பிங்கோவ திரும்பி பாக்குறாங்க. பிங்கோ ரொம்பவே சந்தோஷமா வாலாட்ட ஆரம்பிக்குது. வெரி குட் பிங்கோ. அப்புறம் இந்த மாதிரி கட்டு சிங்கோட அந்த சண்டே பிளைண்ட் ஃபோல்ட் கேமோட ஆரம்பிக்குது. அப்புறம் முடிவு, பிங்கோட ட்ரெயினிங்க பத்தி புகழ்ந்து பேசி அது முடியுது. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.